மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என்னோட பொண்ணு பேர் அமலை இன்ஃபன்ஷியா. குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு வருஷமாக பெத்த தகப்பனால் குழந்தை படிக்க முடியாமல் இருக்குது அப்படின்றது பெரிய கொடுமையான விஷயம். 11th இப்போ 12thலையோ 11thலையோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஜாயின் பண்ணுறாங்க, ஏதோ சூழ்நிலையால் படிக்க முடியல அப்படின்னா அப்படியே ஃபுல்லாகவே ஆப்ஷன் காமிச்சு வருஷ கடைசியில் அவங்க 11th எழுதி 12th போயிடலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கப்ப 9th வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையால் எல்லாருக்கும் அந்த சலுகை கொடுக்கணும், இது வந்து சட்டத்திட்டம்லாம் கிடையாது. ஆனால் அவர் கருணையின் அடிப்படையில் இப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குன்றதுனால அந்த மாதிரி ஒரு குழந்தைகளோட ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவங்களுடைய அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற நீங்கள் மனசில் வச்சு தயவுசெய்து வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கருத்தில் கொண்டு 9th பிள்ளையை வந்து அடுத்து எண்ட் ஆஃப் த இயர்லேயோ அல்லது அந்த மே மாதம் முடிஞ்சு 10th போகிற அந்த தருணத்துலேயோ 9th பாஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு ரீ எக்ஸாமை வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உதவியாக இருக்கும், பிள்ளைங்க பாதிக்கப்படாமல் இருக்கும், அவங்களுடைய ஒரு வருஷ காலம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த பதிவை கண்டிப்பாக நீ பார்ப்பேன்னு நம்புகிறேன். என்னோட பிள்ளை மாதிரி இருக்குது, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு கண்டிப்பாக அந்த உதவி செய்வே நம்புகிறேன். நன்றி.